வந்தார் இருப்பது எங்களது குலப்பண்பு. அதான் தங்களுக்கு கொடுக்கும் வரவேற்பு. தலைமாத்தமா பந்தாமா வருகவே உங்கள் தாமரை தாழ் பணிந்து வாழ்கவே. தலைமாத்தமா புதல்வா வருகவே உங்கள் தாமரை தாழ் பணிந்து வாழ்கவே. இலகான புகழ் கொண்ட கலை செல்வமே, நிறைவான குணம் கொண்ட அருள் வெல்லமே, நெடுங்காலமாய் வணங்காமுடி நெடுங்காலமாய் வணங்காமுடி அருள் நேசரி புகழ் காணுது நீங்களா அதிகார வல்வா ஈரே இரல் உலகிலும் வருகவே உங்கள் தாமரை தாழ் பணிந்து வாழ்கவே. புகழில் மலை நீங்க கருணை முகல் நீங்க கந்தனின் தமிழ் நீங்க அருவே புகழ் நீங்க புகழில் மலை நீங்க கருணை முகல் நீங்க கந்தனின் தமிழ் நீங்க தலைவா தவ புனமா வருகவே உங்கள் தாமரை தாழ் பணிந்து வாழ்கவே. வெள்ளை கலை கொடுத்து வெள்ளைப்படி உண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பான். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சிறியாசனம் வைத்த தாய் என்று சொல்லக்கூடிய கலைவாணி மைந்தனாகிய நீங்கள் எங்கிறது வந்தது பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியமாக கருதினாலும் சிறியால வணங்குகிறேன் சுவாமி. வாழ்த்தி அல்வரியுங்கள். வாழ்க பல்லாண்டு. சிறப்பான வரவேற்பு. வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் தமிழருடைய மாண்பு. அந்த மாண்புக்கு குறைவில்லாத வகையிலே ஆக சிறப்பான ஒரு வரவேற்பு. வரவேற்று உங்களை வாழ்த்துவது என்னுடைய கடமையாகும். பள்ளி நாயகம் இதோ என்னுடைய வாழ்த்து உங்களுக்காக கூறுங்கள். பூப்போடு உன் புன்னகையில் பொன்னுலகினை கண்டேனம்மா ஒளியிலே. பூப்போடு புன்னகையில் பொன்னுலகினை கண்டேனம்மா. வாழ்க மகளே வாழ்க. சகல கலைஞானமும் பெற்று தாங்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவன என் மனமாற உங்களை வாழ்த்தி உங்களை பற்றி விவரங்களை உங்கள் அண்ணன் வாயிலாக தோழியின் வாயிலாக நான் கேட்டிருந்தாலும் உங்கள் வாயிலாக உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும். கேட்கலாமா வள்ளி நாயகம்? ஒப்படம் பஸ் அடுத்து பேசி முப்பிலாந்த கொள்வார்த்தா என்பது அமிர்தமாகும். தெய்வவாசி நீங்க பூலகவாசி நாங்க தெய்வவாசியாக இருந்தாலும் தெய்வங்களுக்கு பணிவிட செய்கிறீங்க. பூலகத்தில் திரை கடவுளை திரை காவலை பார்க்கிறேன். என்னை சந்திக்க வந்திருக்கீங்கன்னா இதுவே பூர்வ ஜென்மத்தை நாங்கள் செய்த புண்ணியமாக கருதுறோம். அதனால நீங்க கேட்கணும், தகுந்த முறையில் பதில் நான் சொல்லணும், பல விஷயங்களை தங்கள்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் ஆர்வங்கள் நிறைய இருக்கு சுவாமி. கேளுங்கள், பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தியை வளர்வதற்கு உண்மைதான். பல விவரங்களை கேட்பது உண்டாக உங்களை பற்றிய விவரத்தை கதையின் முறைப்படி கேட்க வேண்டும் என்றால் கண்டு விழி கற்கண்டு மொழி மாறே கடுமொழி மாறே பண்டு விழி கண்டு மொழி மாறேடி பதிருக்கும் நாடு சொல் ஓதே. ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி நாடுமலை நாடென்பார்கள் சுவாமி. கேட்ட கதையின் பாடலுக்கு நல்ல ஒரு பதில் பாடல். சந்தோஷம். ஒருவேளை அதை தவிர்த்து எத்தனை விவரங்கள் இருக்கிறது. சரி, ஒரு புராண இதிகாச இலக்கிய காட்டியம் ஒரு அப்படியான விவரத்தை கேட்க நேர்ந்தால் அதுக்கு இதே அளவு வேகமாக பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். தெளிவாக கண்டிப்பாக நான் ஏத்துக்கிற மாதிரி சரி பதில் வருமா? கண்டிப்பாக வரும். கேளுங்க, தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லிருக்காங்க. எந்த இடத்துல எதை கேட்கணுமோ அதை கேட்கணும், எந்த இடத்துல எப்படி தட்டணுமோ அப்படி தட்டணும். அதனால நீங்க கேளுங்க, பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். பேசக்கூடிய இடம் அறிந்து கேட்க வேண்டும். முக்கியமான விஷயம் தட்ட வேண்டும். மகாபாரத கதையிலே பாண்டவர்கள் போய் கேட்டாங்க, எப்ப எனக்கு சேர வேண்டிய நாட்டை கொடு. சரி, ஏன்னா நாங்க சூதாட்டத்தை தோத்தாலும் கூட நீ என்ன சொன்ன 12 ஆண்டுகள் வனவாசம், ஒரு வருஷம் அஞ்ஞானவாசம். அஞ்ஞானவாசம்னா என்ன? மற்றவருக்கு தெரியாமல் வாழ்வது. அதாவது மந்திரம் போட்டு யாரு கண்ணுக்கு தெரியாத மாதிரி வாழ்றது. யாரு கண்ணுக்கு தெரியாம எப்படி வர முடியும்? இவங்க தான் பஞ்சபாண்டவர்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் வாழ்றது. ஒரு மாறு வேடம் மூன்று. ஆமா, இப்ப இவர் தான் இப்ப நீ வள்ளின்னு ஒரு ஆள் நிக்கிறேன்னா சரி, நீ தான் வள்ளின்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதை அஞ்ஞாத வாசம் சொல்லுவோம். கண்டிப்பாக வாழ்ந்தார்கள் விராட நாட்டுல. தர்மர் கங்கப்பட்டர் என்ற பேரோடு சரி, பீமன் வல்லவதேவ் என்ற பேரோடு சரி, அர்ஜுனன் பிரிகண்ணன் என்ற பேடியாக, நகுலன் தாமக்கரன் என்ற பேரோடு, சகாதேவன் தந்திரிவாதன் என்ற பேரோடு, பாஞ்சாலி விரதசாயினி என்ற பேரோடு சரி வாழ்கிறார்கள். வாழும் பொழுது இவர்லாம் இவர்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. முடிச்சுட்டு கேக்குறா, ஏப்பா எனக்கு சேர வேண்டிய நாட்டை கொடுன்னு கொடுத்தானா? கொடுக்கலையே.
கேளுங்க தரப்படும் சொன்னேன். ஆமா கேட்டது சரிதான். சரி. ஆனா கேட்ட இடம் தவறு. என்ன சொல்றேன்? கேட்ட இடம் சரிதான், அவர் கொடுக்க மறுத்ததுதான் தவறு. யாருகிட்ட கேட்டா? சொந்தமா துரியோதனன்றவட்ட கேட்டா. தம்பி தானே, மாற்றாந்த பிள்ளை தானே, அவன்கிட்ட கேட்கலாம். ஏன்னா பஞ்ச பாடல்கள் அப்படிங்கும் பொழுது சகோதரத்துவம் இப்படித்தான் இருக்கணுங்கிறது, அண்ணன் தம்பி இப்படி இருக்கலாங்கிறது ராமாயணம், இருக்க கூடாதுங்கிறது மகாபாரதம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா நாட்டு நகரத்தை எல்லாத்தையும் கேட்டாங்க, கொடுக்கல. ஆனா 5 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு 5 ஊரை கொடுறான்னு கேட்டா, கொடுத்தானா? கொடுக்கல. 5 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு 5 வீட்டை. 5 ஊர்ல இல்ல, ஆளுக்கு ஒரு வீட்ல வாழ்ந்துக்கிறோம். 5 வீட்டை கொடு. இல்ல கொடுக்கலையே. சரி 5 வீடு வேணாம்பா. சரி 5 பேரும் ஒரு வீட்ல வாழ்ந்துக்கிறோம். அதையும் கொடுக்கலையே. சரி ஒரு வீடு வேணாம்பா. சரி இதோ ஒரு பொட்டக்காடா கொடு, ஒரு குடிசை எடுத்து போட்டு நாங்க வாழ்ந்துக்கிறோம். இறுதியா சொன்னேன், ஊசி முனை குத்துற அளவுல இடம் கிடையாது என்று சொன்னா, அதனால பாவம் இல்லையா? மகாபாரத யுத்தம். ஒருவேளை அவன் இணங்கி ஒரு 5 ஊரையோ 5 வீட்டையோ இல்ல ஒரு வீட்டையோ கொடுத்திருந்தால் யுத்தம் நடக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இதற்கெல்லாம் முன்னோடியா விளங்கினார் யாரு? துரியோதனன். யாரால் போர் தொடுக்கப்பட்டது? துரியோதனன் எதிரி யாருமா? எதிரினா பாண்டவர்கள் தான். எத்தனை பேரு? 5 பேரு. அத பஞ்ச பாண்டவர்கள் சொல்றோம். 5 பேர். பஞ்சம்னா 5 தானே? பேர் தெரியுமா? தர்ம, பீமா, அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். கேள்வி கேட்டே முடிக்கல. இவ்வளவு ஆர்வ கோளாறு இருக்க கூடாது. ஆர்வ கோளாறு உங்களுக்கு இருக்குல்ல, எனக்கும் இல்ல. நான் ஒரு விஷயம் பாருங்க, 5 பேர் நிறுத்தி தெளிவா தான் கேட்டேன். பாண்டவர்கள் யாருன்னு பாண்டவர்கள் சொல்லிக்கிறீங்க. 5 பேர் நீங்க தான சொன்னீங்க. 5 பேர் சொன்ன பிறகு தான் தர்ம, பீமா, அர்ஜுனன், நகுலதேவன் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க நீங்க? சொல்றது பிரச்சனை இல்ல, தப்பா சொல்றீங்க. ஏன் நான் தப்பா சொல்றேன்? தப்பா சொல்லுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நீ வேகமா சொல்றதே எனக்கு பிரச்சனை இல்ல. தர்ம, பீம, அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேர். நிறுத்தி சொல்லி தப்பா தான சொல்ற. ஏன் தப்பா? நான் என்ன சொல்றேன்? பதில் தான். என்ன பதில்? எங்க சரியான பதில தான் சொல்றீங்க, எப்படி தப்புன்னு சொல்றீங்க? என்ன கேள்வி கேட்டேன்? 5 பேர் யாருன்னு கேட்டீங்க. பாண்டவர் 5 பேர் யாருன்னு கேட்டேன். பேரை தானே நீ சொல்லணும். சரியா சொன்னேன். கேள்வி நான் கேட்டா நீ சரியா சொன்னீயல்ல, நான் ஒத்துக்கணும். நீ சொல்லிட்டு நான் சரியா சொன்னேன், சரியா சொன்னேன், சரியா போச்சா? பதில் தப்பு. என்ன தப்பு? எப்படி? எத்தனை பேர் கேட்டேன்? எத்தனை பேர்னு கேட்டீங்க? மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர். இப்ப 4 பேர் சொல்லிட்டு நான் சரியா தான் சொன்னேன்னா சரியா போயிருமா? 4 பேரா சொன்னேன். நான் சொன்னது 5 பேர். படிக்கலைனா சாமி நான் படிக்கல, நான் அடுத்த தடவை வந்தேன்னா நான் சரியா சொல்றேன். உங்களுக்கு காலையில உள்ளவா? உங்களுக்கு காலையில விழுமா? நல்லா கேக்கும். நல்லா கேக்கும்னா அப்ப சொல்றதுக்கு பதிலா நீங்க பாருங்க, இப்ப நீங்க பொறுமையாவே சொல்றேன். எண்ணிக்கையில சரி பண்றீங்களா? சொல்லுங்க. தர்மே, பீமே, அர்ஜுனே, நகுலே, சகாதேவன் எத்தனை 4 வந்திருக்குல? 4. எத்தனை நான் சொல்லிருக்கேன்? எத்தனை சொன்ன சொல்லுங்க. பாரு பஞ்சாயத்து உனக்கு எனக்கு உங்களோட சேர்ந்தவங்களாங்க அவரு. இப்ப சொல்லுங்க. என்னோட சேர்ந்தவங்க பீமே, அர்ஜுனே, நகுலே, சகாதேவன் என்ன சொன்னேன்? நீ பாட்டு சொன்னல. ஒரு மகாபாரதம் அடிப்படை மகா. ஏன் உங்க அண்ணன் எழுதி கொடுத்தாரு உனக்கு மகாபாரதம்? என்னத்துக்கு? எதுக்கு அவர் எழுதி கொடுக்கறாரு? தப்பா சொல்றீங்க. தப்பா சொல்ல என்ன தப்புங்கறீங்க? நிரூபிச்சு காட்டி சொன்னா நிரூபிச்சு காட்டுங்க. நிரூபிச்சு நான் காட்டிடுவேன். காட்டுங்கங்கறேன். பதில் நீ சொல்லணும். பதில் நான் சொல்றேன். நிரூபிச்சு காட்டுங்க. என்ன தப்பு? பீமன் சொன்னது நீதானே? ஆமா. எனக்கு மாற்று கருத்தே இல்ல. சரி. அர்ஜுனே சரி சொன்னது நீதானே? மாற்று கருத்தே இல்ல. சரி. நகுலே யார் சொன்னா? நான் தான் சொன்னேன். மாற்று கருத்து இல்ல. சகாதேவன் யார் சொன்னா? நான் தான் சொன்னேன். அதுலயே மாற்று கருத்து இல்லை. மாற்று கருத்து இல்லன்னா பேசாம இருக்க வேண்டியது. முதல்ல பேர் சொன்னீங்க. தர்மே சொல்லலாமா? ஏன் சொன்னேன்? ஒரு வள்ளி வேஷம் போட்டுக்கிட்டு இதுல வேற உங்க அண்ணன் சொல்றாரு, என் தங்கச்சி எதை வேணா கேளுங்க, மட்டைக்கு நாளைக்கு தான் கிழிச்சு போடும். மட்டைக்கு நாளைக்கு தான் குளிக்கலாமா? மட்டைக்கு நாளைக்கு தான் எப்படியா கிழிப்பிய? தர்மன்ற பேர் முதல்ல வள்ளி நீ சொல்லலாமா? சொன்னா என்ன தப்பு? சொல்ல கூடாது. தர்மன்னு சொன்னதான் மற்றவர்களுக்கு புரியும், அதான் அந்த பேரை சொன்னேன். உங்களுக்கு என்ன சந்தேகம் இதுல? சொல்ல கூடாதுன்னா ஏன் சாமி சொல்ல கூடாது கேளு. இருங்க. தர்மங்கிறது ஒரு பேர் தானே? இல்ல. என்ன இல்ல? என்ன இல்ல? தர்மன்ற ஒரு பேர் இல்லையே. ஏன் தெரியுமா? ஆமா. ஒரு மனிதங்கிறது பிரவாசத்தில் இருக்கும் பொழுது உனக்கு சின்ன கதை சொல்றேன். சொல்லுங்க. இப்ப ஒரு மானை விரட்டிட்டு போறாங்க. சரி. 5 பேரும் போறாங்க. போகும் பொழுது மூத்தவர் இருக்காருல்ல, ரொம்ப களைப்பாயிட்டாரு. தம்பி 4 பேரும் கூப்பிட்டு ரொம்ப தாகமா இருக்கு. சரி. அண்ணன் தண்ணி கொண்டு வாங்க. 4 பேரும் போறாங்க. சரி. போனா ஒரு குளத்துக்கரையில தண்ணி கொண்டு வரலாம். ஆனால் போன தம்பிய 4 பேரும் திரும்பி வரல. போனவங்க சந்தேகம் வந்துருச்சு. போய் பார்த்தா அந்த குளத்துக்கரை ஓரத்துல 4 பேரும் செத்து கிடக்குறாங்க. நம்ம தம்பியில கொல்ற அளவுக்கு யாருக்கு இங்க தைரியம் இருக்கு? போர்களுக்கு தயாரான பொழுது சத்தம் கேக்குது. என் கேள்விக்கு பதில் சொல்லாம போனதுனாலதான் உன் தம்பிய 4 பேரும் செத்து கிடக்குறாங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லு, உன் 4 தம்பி தர்றேன். சரி சொன்னார்ல? சொன்னாரு. சொன்ன நீ கேள்வி கேளுப்பான்னு சொன்னார்ல? சொன்னாரு. 108 கேள்விகள் கேட்கப்பட்டது. எல்லாத்துக்கும் சரியான முறையில் பதில் சொன்னாரு. அப்பதான் சொல்றாரு, எப்ப 4 தம்பியை தர்றேன்னு சொன்னேன். சரி.
நாலு தம்பி தர முடியாது. யாராச்சும் ஒருத்தனை தர்றேன். உனக்கு யாருப்பா வேணும்னு கேட்க. சரி. இப்பதான் என் தம்பி நகுலன் எனக்கு வேணும்னு கேக்குறாரு. ஏண்டா நீ என்ன முட்டாளாடா? ஏண்டா உன் தம்பியில பீமன் அர்ஜுனன் 2 பேர் இருக்காங்க. உன் தம்பியில மிகப்பெரிய வீரன் பீமன் அவனை கேட்டுக்கலாம். இல்ல மிகப்பெரிய வில்லாளி அர்ஜுனே அவனை கேட்டுக்கலாம். நகுலனுக்கு தனித்திறமை எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏண்டா நீ நகுலனை கேட்டேன்னு கேட்க. அப்பதான் இவர் சொல்றாரு, அப்பா என்னுடைய தந்தைக்கு 2 மனைவி, குந்தி தேவி இன்னொன்னு யாரு மாத்ரி. இந்த குந்திக்கு பிறந்த 3 பேரு யாராரு? எதுக்கு? தர்மன் பீமன் அர்ஜுனன் என்று சொல்லக்கூடிய 3 பேர். ஆமா. தருமன் சொல்லாதனா மறுபடியும் தருமை எருமென்ற தருமன் சொல்லாதமா மூத்தவன் பீமன் அர்ஜுனன், இளையவன் மாத்திரிக்கு 2 பேர் யாராரு? இப்ப என் தாய்க்கு மூத்த பிள்ளை நான் இருக்கும் பொழுது என் சின்னம்மாவுடைய மூத்த பிள்ளை நகுலன் இருப்பது தானே தர்மம். அதனால தான் தர்மனை கேட்டேன், நகுலனை கேட்டேன்னு சொல்றாரு. சரி, எனக்கு ஆச்சரியம். கூட பிறந்த தம்பியெல்லாம் நீ கேட்காம மாற்றான் தாய் பிள்ளை கேட்கிறேன்னா நீ வாழ்நாள் முழுக்க பெரியவர் தர்மத்தின் இளையடிதான் தர்மர் பேர் வச்சார். அச்சாரா எத்தனை வயசுல? 27 வயசுல. யாருக்கு? இவருக்கு பேர் மூத்தவருக்கு பேர் தர்மன். சரி, ஏன் 27 வயசு வரைக்கும் ஒருத்தன் பேர் இல்லாம தெரியவானா? இருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆள பாருங்க. ஒரு பேர் ஒரு பேர் எப்ப வைக்கப்படும்? பிறந்த உடனே வைப்பாங்க. இப்ப 27 வயசுல வச்சா பேராது உனக்கு? இல்லையே. பேர் என்றா தர்மன்னு சொன்னதா மற்றவருக்கு புரியும். ஆனா பேச்சு இல்ல. பெத்தவங்க வச்ச பேர் தெரியுமா? யுதிஷ்டர் சொல்லக்கூடிய பெத்தவங்க வச்ச பேர் எது சரியோ அதத்தான் நீ சொல்லணும். மத்தவங்க கூப்பிடுறாங்க இது பட்டம் இருக்கங்க, அதெல்லாம் பேசக்கூடாது. பட்ட பேரை தான் நான் சொன்னேன். சரியா? 27 வயசுல தான் தர்மன்னு பேர் வந்துச்சு. ஆனா அதற்கு முன்னாடி பெற்றவர்கள் வைத்த பேரு யுதிஷ்டர் சொல்லக்கூடிய பேர் தான் பெத்தவங்க வச்சது. எந்த வார்த்தை வாயில வராத அவனுக்கு? தர்மன் சொல்ல மற்றவங்களுக்கு தெரியும், அதான் சொன்னேன். தெரியுதே சொல்ல நீ வந்திருக்க. சரி, நான் கேக்குறேன் எது சரியா அது சொல்ல வந்திருக்க. என்ன சமயக்குறவங்க மொத்தம் எத்தனை பேரு? சமயக்குறவங்க 4 பேர். யாராரு? அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்தர். எத்தனை பேர்னு கேட்டேன். 4 பேர். பேரை சொல்லுங்க. அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்தர். எத்தனை பேர்னா பேரை சரியா சொல்லணும்ல. நீங்க மட்டும் எதுக்கு 3 பேர் சொல்றீங்க? வினயத்தை காட்டுற. ஏன் வினயத்தை நீங்க ஊத்துன தோசைய திருப்பி நான் போடுறேன். ஒரே பக்கமா இருந்ததுன்னா அது காந்தி போயிடும். அப்பர்னு சொன்னேன். அப்பருக்கு பேர் அப்பரா? மொத்தம் 4 பேர் அவருக்கு. யாராரு? மருள்நிக்கியார், தர்மசேனன், திருநாவுக்கரசர், அப்பர். சிவநாகப்பட்டர் பார்க்கும்போது அப்பரே வருக என்று அழைத்தார். அதுதான் அப்பர்னு பேர் சிறப்பான இடத்துல கிடைத்தது. இன்னொரு பேரு சொல்லுங்க. இன்னொரு பேர் இருக்கு. சுந்தரருக்கு பேர் சுந்தரரா? இல்லையே. இல்ல, அவர் பேரு நம்பியாரூரர்னு பேரு. சரி, அப்ப அந்த பேரும் அவர் இயற்பேர் அல்ல. ஆமா. இப்ப எத்தனை விஷயம் சொல்லுங்க. மகாபாரதத்துல போரிட்டு ஜெயிச்சாங்கன்னு சொன்ன. யாரு யார ஜெயிச்சா? கௌரவர்கள் பாண்டவர்கள் போராடுச்சு. ஒருவேளை ஆமா துரியோதனே பாண்டவர்களை ஜெயிச்சிருந்தா, பாண்டவர்களை கொண்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? எப்படி எப்படி? பாண்டவர்கள் துரியோதனை கொண்டாங்க. சரி தானே மகாபாரத கதை. இப்படி திருப்பி போடு. எப்படி? ஒருவேளை துரியோதனே பாண்டவர்கள் 5 பேரை கொண்டிருந்தான்னா அவன் நாட்டை ஆண்டுகிட்டு இருந்திருப்பேன். கதையே நடந்திருக்காது. ஆமா. கதை சுமூகமா முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்கும். சுமூகமா முடிஞ்சிருக்குமா? ஆமா. முடியாதுல. ஏங்க ஆமா. இப்ப ஒரு விஷயம் பாருங்க. அவர்கள் இவர்களை கொண்டிருந்தா வேற கதை, இவங்க அவங்கள கொண்டிருந்தா வேற கதை. இப்ப 5 பேரு இவங்க நாட்டாண்டாங்களா அவங்க நாட்டாண்டாங்களா அப்படின்னா கௌரவர்கள் தோத்தாங்களா பாண்டவர்கள் தோத்தாங்களாங்கிறது தான் கதை. கௌரவர்கள் இறந்து போனாங்க அத்தனை பேருமே. பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க. ஜெயிச்சு என்ன உயிரோட இருந்தாங்களா? இருந்தாங்களா உயிரோட? சொர்க்கத்துக்கு போகும்போது ஊரா இறந்துதான் போனாங்க. இறந்தானே போனாங்க. அப்ப யார் நாட்டை ஆண்டது? கணக்கு இருக்குல்ல. அப்ப 2 பக்கமும் ஏன்னா எது விஷயம் பாருங்களேன். அண்ணன் தம்பியை விட்டு கொடுக்கிற அர்ஜுனுடைய மகன் பரிசுத்து அண்ணன் பரிசுத்து மகன் ஜனமேஜயன் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கணும். வெட்டி கொடுக்கலனா பல பிரச்சனை சந்திக்க வேண்டிய ஏற்படும். கேள்வியை உன் விவரத்தை காட்டுறதுக்கு என் கேள்வியை புரிஞ்சுக்காம நீ போயிட்டே இருக்க. புரிஞ்சுக்காம என்ன புரிஞ்சுக்க சொல்றீங்க? இப்ப நீங்க துரியோதனன் நினைச்சிருந்தா கொண்டிருக்க முடியாது. ஆமா. அப்படி ஜெயிச்சிருந்தா கதை வேற மாதிரி. சரி. ஆனா துரியோதனே பாண்டவரை ஜெயிக்க வாய்ப்பு இருந்துச்சா? இல்ல இல்ல. ஏன்னா அனைத்து நியாயமும் அனைத்து படைபலமும் அவர்கள் பக்கம் தான் இருந்துச்சு. பாண்டவர்கள் ஏன் ஆயுதமே ஏந்தாம கண்ணபரமாத்மா இருந்தார் பாண்டவர்களோடு. ஆமா. இப்ப ராவணனை நினைச்சிருந்தா ராமனை கொண்டிருக்க முடியுமா? எப்படிங்க? ராவணே ராமனை கொண்டிருந்தா கதை இருக்கா? கதை இருக்காது. கதை இருக்காது. இருக்காது. கொல்லல. இல்ல, ராமர் தான் ராவணனை கொண்டாரு. வாய்ப்பு இருந்துச்சா? ராமாயணம்ன்ற சிறப்பான ஒரு இடத்துல இருக்கிறது. இருமா என்ன தச்சுட்டால் தடுத்துருங்க போல. ராமர் ராவணனை கொண்டாரு. ஆமா. ராவணே ராமனை கொல்லல. 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 கொல்ல முடியல. வாய்ப்பு இருந்துச்சான்னு கேக்குறேன். இருந்துச்சு. வாய்ப்பு இருந்துச்சு. என்ன வாய்ப்பு? ஆனா வாய்ப்பு இருந்தது. அவன் சரியான முறையில் அதை பயன்படுத்தவில்லை. பாருங்க, ராவணேஸ்வர சிவன் போய் வரம் என்ற யாருக்குமே கிடைக்காத ஒரு வாளாகப்பட்டது எனக்கு வேணும் அப்படின்னு வரத்தை கேட்டா
சிவன் கொடுத்தாரு. கொடுக்கும்போது என்ன பண்ணாரு? நிராயுதபாணியாக நிற்கும் ஒருவனை, எந்த ஆயுதம் இல்லாம, கையில எந்த ஆயுதம் இல்லாம நிராயுதபாணியாக நிற்கும் ஒருவனை நீ அடிக்க கூடாது, இந்த வாளால அடிக்க கூடாது. அப்போ அடித்தனா இதனால் உபயோகப்படுத்தினா இந்த வாளாகப்படுத்தி உன்னிடம் இருக்காது, திரும்பவும் மறைந்து விடும் அப்படின்னு சொன்னார். யார் சொல்றா? சிவனாகப்பட்டவர் ராமனுக்கு அந்த ஆயுதத்தை கொடுக்கும்போது சொல்லித்தான் கொடுக்கிறார். சரி. ஆனா இவன் என்ன பண்ண? சீதையை சிறை எடுத்து, சுருக்கமா சொல்லி முடிச்சுக்கிறேன், சீதையை சிறை எடுத்தான். அதை தடுக்க ஜடாயுன்னு சொல்லக்கூடிய பறவையாகப்பட்டது. அந்த பறவை ஏதாவது ஆயுதம் இருந்ததா? இல்ல. சிவன் என்ன சொன்னாரு? ஆயுதம் இல்லாம நிராயுதபாணியாக நிற்கும் ஒருவனை நீ தாக்க கூடாதுன்னு சொன்னார். ஆனா ஆயுதம் இல்லாம அந்த பறவையை வெட்டினா அந்த அந்த வாளாகப்பட்டது மீண்டும் அவனிடம் மறைந்தது. அதுதான் சந்திரகாசம் இருக்கக்கூடிய வாள். அந்த வாள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ராவணேஸ்வரர் ராவனை கொண்டிருப்பான். வாய்ப்பு அவளை எளிதா கிடைக்காது. தெரியல, பயன்படுத்த தெரியணும். ஒருவேளை அந்த ஆயுதத்தை அவன் கையில வச்சிருந்தானா ராமனே அவன் கொண்டிருப்பான். கம்பர் சொல்றாரு, வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் தாரணி பவளிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் இருந்திருந்தால் ராமனை கொண்டிருப்பான. ராவணை. ஆமா. ஆயுதத்து பேர் என்ன சொன்ன? அதனால சந்திரகாசம் என்று சொல்லக்கூடிய வாளாகப்பட்ட வாளை அவன் இழந்தான். சடாயுவை வெட்டி. அதனால ராவணனை கொல்ல முடியல. இன்று போய் நாளை வான்னு சொல்லி அனுப்பி விட்டார் ராமர் ராவணனை. இதுல ஒரு சுருக்கமான கேள்வி உங்களை கேட்கலாம். என்ன கேள்வி நீங்க கேட்டீங்கல்ல? ஏன்னா ஒரு ஆயுதம் மட்டும் இல்லாதால ராமனை இவனால கொல்ல முடியல. ஆனா பாருங்க, அதுல வாலின்னு ஒருத்தன் இருந்தான். எதுல இருந்தா? வாலி. வாலி. வாலியோட தன்மை என்னங்க? வாலியுடைய சிறப்பு என்ன? யாரு எதிர்க்க போயினாலும் வீரத்துல பாதி வாலிக்கு வந்துடும். வீரத்துல பாதி. சரி. அவனால கொல்ல மற்றவரை அப்படின்னா பண்ணி நிக்கிற நீதான் வாலி. சரி. உன்னை நான் எதுக்குறேன் அப்படின்னா என் வீரத்துல பாதி எனக்கு வந்துடும். அப்படி பார்த்தா கணக்கு படி உனக்கு ஒன்றரை ஆயிருது, எனக்கு வேற அரை மட்டும் தான் இருக்கு. அப்ப யார் வீரனா இருப்பா? ஆனா வாலி தான். அதனால எப்பொழுதுமே வாலி தான் ஜெயிப்பான். மற்றவர் யாருமே வாலியை அழிக்க முடியாது. ஆனா ராமர் கூட மறைந்திருந்தான் பானத்தை தொடுத்தார். தவறு செய்வது மனித இயல்பு. செய்ததற்கு பிராயச்சித்தமா முதல் பிறவில வாலிய கொல்ல, சரி, அடுத்த பிறவில வாலி ராமனை கொல்ல அப்படிங்கிற கணக்கு. அந்த கணக்கு அப்படியே இருக்கட்டும். இப்ப எதுக்கு உள்ளவங்க பலம் அரை பாதி இவனுக்கு வந்துரும். ஒரு விஷயம் பாருங்க, எப்படி கேக்குறீங்க? மனிதனாகப்பட்டவன் ஒரு போர் புரியும் இல்ல சண்டை போடும் பொழுது 1000 மடங்கு அவனோட பலம் இவனுக்கு வந்து சேரும். அப்படி ஒருத்தன் இருந்தா 1000 மடங்கா? ஆமா. 1000 மடங்கு ஒருத்தனுக்கு ஏறுதுன்னா அவன உலகத்துல அழிக்கும். ஏமா அரை மடங்கு ஏறவனே அழிக்க முடியாது. ராவணனை ஜெயிக்க ராமனு கூட 10 மாசம் தேவைப்படுது. ஆனா இவன் வாலி ஒரே தாவு குதிச்சா, சரி, ராவணனை பிடிச்சா, சரி, கக்கத்துல அடைச்சா, சரி, தன் பிள்ளை அங்கதனுக்கு விளையாட்டு பொம்மையாக கொடுத்தான். யாரு? பாதி பலம் அதிகரிக்கிறவனே. ஆனா 1000 மடங்கு அதிகரிச்சா 1000 மடங்கு எதிராளியின் பலம் தனக்கு வரும். ஆனா இருந்தோம் அவனால ஜெயிக்க முடியல. அவன் அழிந்தான். யாரால அழிஞ்சான்? திமிரு. என்ன திமிரு? அவனுக்கு தான். தனக்கு உள்ள திறமையை சரியாக பயன்படுத்தினால் எவரும் இந்த உலகத்தை கண்டிப்பாக வெல்லலாம். தான் கொண்ட ஆணவத்தின் காரணமாக. இப்ப நீ தருமருடைய சிறப்பு சொன்ன இல்லையா? ஈஸ்வருடைய சிறப்பு. அவருக்குள்ள தனிப்பட்ட சிறப்பு என்ன தெரியுமா? என்னது? தருமர் எப்பொழுதுமே கோபமே பட மாட்டாரா. சாந்த குணமுடையவர். இதையுமே சாந்தமாக செயல்பட்டு செய்யக்கூடியவர். இந்த மாத்திரின்னு சொன்ன பாத்தியா? அந்த மாத்திரி தேவிக்கு ஒரு அண்ணன் இருந்தான். சரி. பேர் என்ன? சல்லியன் பேரு. சரி. யாரு? அவன் தான் கர்ணனுக்கு தேரோட்டியாக இருந்தான். யாரு? சல்லியன். அந்த சல்லியன்றவன் சாதாரண தேரோட்டி கிடையாது. அவனும் ஒரு நாட்டுக்கு மன்னனாக விளங்கியவன். தன்னுடைய மாப்பிள்ளைகளுக்கு தன் மருமைகளுக்கு உதவி செய்வதற்காக படை பரிவாரத்தோட பாலைவனத்தை கடந்து வர்றான். வந்தா அங்கே ஒரு அன்னசத்திரம் சாப்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இவன் என்ன நினைக்கிறான்? இவ்வளவு அற்புதமான சாப்பாட்டை வேற யாரு ஏற்பாடு பண்ண போறாங்க? நம்ம மருமையை தான் ஏற்பாடு பண்ணிப்பாங்க நினைச்சு விசாரிக்காம உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் துரியோதனன் வர்றான். நல்லா சாப்பிட்டீங்களான்னு கேட்க. அப்பதான் இவருக்கே தெரியுது நம்ம சாப்பிட்டது நம்ம எதிரியோட வீட்டுலன்னு. உண்ட வீட்டுக்கு 2 பண்ண முடியுமா? செஞ்சோட்டு கடனுக்காக வாக்கு கொடுக்கிறான். துரியோதனா, உன்னுடைய சத்திரம் என்று தெரியாமல் நான் சாப்பிட்டுட்டேன், உனக்கு நான் வரம் தரணும், என்ன வர வேணும் கேளு அப்படிங்கும் பொழுது துரியோதனுக்கு தெரியும் இவனுடைய வீரா 1000 மடங்கு அதிகரிக்கும்னு. அப்ப என்ன கேட்கிறேன்? இந்த போர்க்களத்திலே உங்களுடைய பங்கு எங்க பக்கம் தான் இருக்கணும்னு கேட்கிறேன். வேற வழி இல்ல, சாப்பிட்டாச்சு, ஒரு வாய் சோறு சாப்பிட்டாச்சு, வேற வழி இல்லாம என்னுடைய பங்கு முழுமையாக உன்னிடத்துல மட்டும் இருக்கும் துரியோதனா. 10 நாள் வரைக்கும் கர்ணனுக்கு தேரோட்டியா இருந்தவன் அதன் பிறகு தானாக போர்க்களத்தில் பங்கு பெற்ற பொழுது கண்ணவர் மாத்தால் தெரியும் இவனை எதிர்த்து சண்டை போட்டா இவன் பலம் 1000 மடங்கு அதிகரிக்கும் தெரியும். அப்பதான் அர்ஜுனன் அனுப்புறாரு.
1000 மடங்கு அதிகரிக்குது. அர்ஜுனன் தோத்து வந்துட்டான். பீமன் அனுப்புறாரு. பீமனை அனுப்பும் பொழுதும் அவன் மடங்கு 1000 மடங்கு அதிகரிக்குது. பலம் பீமன் தோத்து வந்துட்டான். வேற வழியே இல்லாம அனுப்புறாரு தருமனை. எப்ப 1000 மடங்கு அதிகரிக்கணும்னா அவனை கொல்லணும், அவனை ஜெயிக்கணும்னு போனா மட்டுமே, கோபத்தோட போனால் மட்டுமே அவனோட போய் சேரும். ஆனா தருமன் போறாரு, இரு கையெடுத்து வணங்குறார். ஐயா, இந்த போரில் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய ஆசி வேண்டும்னு கையெடுத்து வணங்கி போர் செய்கிறார். கோபத்தோட சண்டை போட்டா தானே 1000 மடங்கு அதிகரிக்கும். இவர் கையெடுத்து வணங்கி சண்டை போட்டாரு. அதனால அவன் வீரம் 1000 மடங்கு அதிகரிக்கல. போர்ல தோத்தா தருமன் ஜெயிச்சார், வெற்றி பெற்றது பாண்டவர் அணி. அப்ப 1000 மடங்கு அதிகரிக்கக்கூடிய சிறப்பு இருந்தாலும் கூட போர்ல தோத்தவை யாருன்னா அதே பாண்டவருடைய மாமனாக விளங்கிய சல்லியன் என்று சொல்லக்கூடியவனே அப்படியான சிறப்புக்குரியவன். ஏத்துக்கிறியா? என்ன காரணம் நீங்க வந்திருக்கீங்க? பெண்களுக்கு எத்தனை பருவம்? 7 வகை. என்னென்ன? வேதவிதமே மங்கமடைந்த அறிவித்தலை பெறலமன் அடைந்திருக்கும் பருவம். மங்கை பருவம். எத்தனை வயது? 12 13. 12. ஏன் ஓட்டப்பந்தயத்துல ஓட போறியா? அப்படிதான் ஓட வேண்டியதா இருக்கு சில சூழ்நிலைகள். சரி சரி. 12 13 முடியும் தருவாயில் இருக்கிறது. அது 12க்கு 13க்கு நடுவுல இந்த பருவத்தை என்னன்னு சொல்லுவோம்? மங்கை பருவம்னு சொல்லுவோம். நங்கை பருவமா? ஆமா. மங்கை பருவமா? ஆமாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒன்று தேவைதானே. ஆமாங்க. நிலம் மறந்து போச்சு. என்ன தேவை? நீர் வேணும். வீடு இருண்டு போச்சு. ஒளி வேணும். ஜாடிக்கு மூடி. பூட்டுக்கு சாவி. உரலுக்கு உலக்க. அதான் உனக்கு தேவை. யோ, என்ன பார்த்தா உரல் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? மோருக்கு போட நோக்கு. அட உலக்கேன உன் மண்டையில அடிச்சு கொல்லவா? ஏன் அவரு உங்க மண்டையில அடிக்கவா? எதுக்கு உலக்க? இப்ப நீ கல்யாணம் பண்ணி போற. சரி. அரிசி சோறு ஆக்கணும். ஆமா. என்ன செய்வ? உரல் உலக்க எங்க வீட்ல கொடுத்து விடுவாங்க. உரல்ல நெல்ல போட்டுருவ. ஆமா. எதை வச்சு குத்துவ? உலக்க வச்சு தான் குத்தணும். அதத்தான் சொல்றேன், உலக்க வேணும்னு. ஏன் தப்பா எடுத்துக்கிற? அப்ப கல்யாணம் பண்ணி போனா தானே உலக்க உரல் கொடுப்பாங்க. திருமணம் ஆன பொழுது ஒரு தேவைதானே. ஆமா. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீங்க அதுக்கு நீங்க நான் உனக்கு புருஷன். ஆமா, உங்களுக்கு இடம் பிளேஸ் நான் போறேன். காமியா முன்னாடி முன்னாடி. ஒரு நாரத புருஷன் புருஷா கேளு. அவசரத்துல போறதா இருக்கும் போல. நான் தான் உனக்கு புருஷன். பாத்து வந்திருக்கேன். அப்புறம் ஏன் நான் தான் உனக்கு புருஷன் நிறுத்துறீங்க? பாத்து வந்திருக்கேன்னு சொல்ல வேண்டியது முன்னாடி. மூச்சு எடுக்க விடுவேமா? அப்பா. சரி, மாப்பிள்ளை சிறப்பான மாப்பிள்ளை. மாப்பிள்ளை சிறப்பு சுருக்கமா சொல்றீங்க. சொல்லுங்க. வள்ளி முருகன் கல்யாணம்டா நல்லாதா நடக்கும். வண்ண மலரில் தேனி குடிக்க வந்து தவங்கடக்கு. அந்தனைய மணந்து கல்யாணம் நல்லபடி வசிச்சுக்கமா. அற்புதம் எல்லாம் உனக்கு அங்கே ஆயிருக்கு. நல்லபடி வசிச்சுக்கமா. குழந்தை அழுவது பாடுக்கு தானே குமரி அழுவது. எதுக்கு எதுக்கு பிச்சுடா மச்சி, என்னையா சொல்றீங்க நீங்க? கொஞ்சம் வேலைக்குமா புட்டி. நான் பாடுறத வாங்கி பாடுறியே எனக்கு சந்தோஷம். ஆமா. பாட்டை நிப்பாட்டி இல்லையே. பாட்டை நிப்பாட்ட குழந்தை. இப்ப நான் என் பாட்டுல என்ன தப்பு? குழந்தை அழுவது பாலுக்கு தானே. அப்ப குமரி அழுவுறது வேலை பாருங்க. பாட்டை பாட விடுங்க. நீங்க சுதிய பிடிங்க. சொல்லுங்க. ஊர்ல மாட்டி சொல்லுங்க. ஊர்ல மாட்டி விட பாக்குறீங்களா? பசரமா சொல்லுங்க நீங்க. ஏமா சரிமா. குழந்தை அழுவது பாலுக்கு தானே. குமரி அழுவது வாழ்க்கைக்கு தானே. ஓ, நல்ல வாழ்க்கை கிடைச்சா அழாம தப்பாவே எடுத்துக்கிறீங்க. அந்த வாழ்க்கை யார் கொடுப்பா? யார் கொடுப்பது? உன் குலக்கடவுள் முருகப்பெருமானை பார்த்து மாப்பிளை கட்டிக்க. முருகனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் பண்ணி ஏன் தல்ல கட்ட பாக்குறீங்க? மாப்பிளை பிடிக்கல. 1000 முட்டாடி கட்டுதான். உனக்கு என்ன கட்டுனா கழுத கட்ட வேண்டியதானே. அப்படி ஒண்ணு தேவை இல்ல, கிளம்புங்கன்னு சொன்னேன். கட்ட மாட்டேன். மாட்டேன். அல்ல பார்க்கணும் என்ற அவஸ்தையை நீ விடுத்து அவனையோ இருப்பதை எடுத்து சொல்லு. இவத்தை கேளாமா? உனக்காகவே நான் சொன்னேன் போக இந்த சின்னாலே. உனக்கவனை மாநிலத்தில் போதானே சொல்லு. இவத்தை கேளாமா? அறிவில மன சிறுமிகை இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்பதை நாரதனும் அல்ல பிரம்ம முடிச்சும் அல்ல. உன்னை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்யாமல் உன்னை திருமணம் பண்ணி வைக்கிறேன். உன்னை தூக்குறேன் மேல. ஏமா இவ்வளவு இதுன்ற குண்ட குடி இருக்கா? தரையோட இருக்கா கோயிலு? அந்த மேல மேல தூக்கி உட்கார வைக்க போறேன். திருமணம் செய்து காட்டுகின்றேன். நாராயணன்.